Hi friends, welcome to Indhu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான நல்ல மணமான நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 4 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இது கூட 20 - 25 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு முழுசாவே சேர்த்துக்கலாம். கூடவே 15 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்ல வச்சுட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதா கட் பண்ணிட்டு இதுல சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாயை முழுசாவே சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நம்ம வாசனைக்காக தான் சேர்க்கிறோம், அதனால இது எதுவும் கீரலாம் வேண்டாம், முழுசாவே சேர்த்துக்கோங்க. இது கூட குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசியிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நம்மளுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம மசாலா தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா 2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 3 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது கூட நான் 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். மீன் குழம்பு கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும், அதனால தான் சேர்த்துக்கிறேன். தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 3 - 4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவு இருக்கிற புளியை 1 கப் அளவு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா கரைச்சி புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். புளியோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி புளி எடுத்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு 4 - 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அப்போதான் நம்மளுக்கு புளியோட பச்சை வாசனை சுத்தமாக போகும். இப்போ நம்மளுக்கு குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. குழம்பு நல்லா திக்காக இருக்கணும். இந்த நேரத்தில் நம்மளுக்கு திக்காக இருந்தால் தான் மீன் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது கூட 3/4 கிலோ அளவு சுத்தம் பண்ண நெத்திலி மீனை உள்ளே சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கோங்க, ரொம்ப அழுத்தி கிளறிடக்கூடாது, மீன் உடஞ்சி போயிடும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க, மீன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டான நல்ல மணமான நெத்திலி மீன் குழம்பு ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.